இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 76 நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை நம்ம கூட இருந்தால் மாத்திரம்தான் நம்ம பிழைத்திருக்க முடியும். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் புதிதாக இருக்கிறது. நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், என் கிருபை உனக்கு போதும் என்று தேவன் சொல்லுகிறார். அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்வதற்கும் நாம் உறைவிடமாக இருப்பதற்கும் உண்ணுவதற்கும் உடுத்துவதற்கும் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபையும் அனுக்கிரகமும் நம்மளோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் நாம் ஜீவிக்க முடியும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையிலும் இது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த நாள் நடத்த உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கட்டும். என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், ஆண்டவரே நான் செய்கிற ஊழியத்தில், நான் செய்கிற வேலையில் உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதற்குள்ளே பழக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது, நீங்கள் எதுக்கெல்லாம் விண்ணப்பித்து ஜெபிக்கிறீங்களோ அதற்கு அவர் கிருபையாய் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். விண்ணப்பங்களோடும் கிருபையோடு கூட கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கண்ணீரோடு கூட எதெல்லாம் நீங்கள் விதைக்கிறீங்களோ கெம்பீரமாய் தேவன் அறுக்கும்படியாய் செய்வார். ஸோ அந்த கெம்பீரம் தான் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் ஈசாக்கு கூட அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தன் தகப்பன் கீழ்ப்படிந்து தேவனுக்கு நடந்தது நிமித்தமாக, கர்த்தருடைய சொல்லுக்கு தன் தகப்பன் கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் அதனுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்து சேருகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் கடவுளுடைய ஒரு பெரிதான கிருபையாக இருக்கிறது. எதெல்லாம் விதைச்சாரோ அது 100 மடங்கு பலனை அவர் வாழ்க்கையில் பார்த்தாரு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அது உங்கள் ஜென்ரேஷனுக்கு கிருபையாய் பலன் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு. அதை விசுவாசித்து நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியின் நாளாய் தேவன் வைப்பார். இந்த நாளிலும் உங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.